வணக்கம். பல்சுவை பெட்டகம் வழங்கும் உரைக்கோவை. இன்றைய உரைக்கோவையில் நாம் கேட்க இருப்பது பன்முக ஆளுமை பாக்கியராஜ். திரையுலகத்தில் வீசிக்கொண்டிருந்த சாரல் தூறல் நின்று போச்சு. புதிய வார்ப்புகளை வார்த்தெடுத்த புதிய இயக்குனர் இன்று நம்மிடையே இல்லை. அந்த 7 நாட்களை நம்மிடையே உலவவிட்ட அன்பு பாக்கியராஜ் நம்மிடையே இல்லை. முருங்கைக்காய் என்பது ஆண்களுக்கு முக்கியமானது என்பதை முந்தான முடிச்சு மூலம் உணர வைத்தவர். அதன் பிறகுதான் முருங்கைக்காய்க்கு ஒரு மகத்துவம் வந்தது. எடுக்கிற அத்தனை பாடல் படங்களிலும் பாடல்கள் சிறப்பாக வருமாறு பார்த்து கொள்ளக்கூடியவர். துணை இயக்குனராக 16 வயதில் பாரதி ராஜாவோடு அறிமுகமாகி இயக்குனர் இமயம் செதுக்கிய இமயமாய் உயர்ந்து சுவரில்லாத சித்திரங்கள் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் அடியெடுத்து வைத்து பல்வேறு சாதனைகளை செய்தவர் அவர். இது நம்மாளு என்கிற படத்தின் மூலம் ஜாதி தேவையில்லை என்பதை வலியுறுத்தியவர். வேதங்கள் ஜாதியை பற்றி சொல்லவில்லை என்பதை எடுத்து காட்டியவர். நடிப்பு, ஒரு நடிகர், இயக்குனர், இது நம்மாளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானவர். இப்படி பன்முக ஆற்றலை பெற்றிருந்தவர் அவர். ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் என்னும் ஊரில் 1953 ஆண்டு தோன்றியது இந்த பன்முக ஆளுமை. இன்று காலை நேற்றிருந்தார் இன்றில்லை நெருநல் உடைத்து இவ்வுலகு என்னும் வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க நேற்று இருந்தவர் இன்று மாரடைப்பால் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். திரையுலகம் தொடர்ந்து 2 பெரும் ஆளுமைகளை இழந்து நிற்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உருவாக்கிய பாக்கியராஜும் அவரோடு சென்று விட்டார் என்பதை எண்ணுகிற போது அவர்களுக்கிடையே இருக்கிற ஒற்றுமை நமக்கு விளங்குகிறது. பார்த்திபன், பாண்டியராஜன் போன்ற இயக்குனர்களை உருவாக்கிய பெருமை பாக்கியராஜிற்கு உண்டு. எங்க சின்ன ராசா என்கிற படம், ராசுகுட்டி என்கிற படம், இப்படி பல படங்களை நகைச்சுவையோடு விளக்கியவர். தாயை கண்மூடித்தனமாய் நம்பக்கூடாது என்பதை ராசா எங்க சின்ன ராசா என்கிற படத்தின் மூலம் மிக அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார். இப்படி எந்த படத்தை எடுத்தாலும் அந்த படத்தில் ஒரு கருத்தை மையப்படுத்தி அதை நகைச்சுவை கலந்த ஒரு சிந்தனையோடு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியா என்னும் பத்திரிகையை நடத்தி வந்தார். அருமையான பல இனிக்கும் திரைப்படங்களை தந்தவர். ஒரு இசையமைப்பாளர் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்பதை அந்த 7 நாட்கள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியது. அந்த படத்தில் ஒரு அற்புதமான சிந்தனையும் நம்மால் பார்க்க முடியும். இப்படி பல அருமையான படங்களை தந்ததோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அம்சத்தை, ஒரு கருத்தை மையப்படுத்தி வைத்திருப்பார். நடிகை ஊர்வசியை அறிமுகப்படுத்தி அவர்களை திரையுலகத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்ற பெருமை பாக்கியராஜையே சேரும். சுவரில்லாத சித்திரங்கள். தந்தை இல்லை என்றால் அந்த குடும்பம் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படும் என்பதை விளக்கிச் சொல்லும். ஒரு பெண் வயதிற்கு வந்து விட்டதற்கு பின்னால் அந்த ஊரினுடைய பெரியவர் சொல்லுவார், இனிமேல் நீ தேவையில்லை, உன்னுடைய பெண் இருந்தால் போதும் என்று குறிப்பிடுவார். ஆக எப்படியெல்லாம் இந்த சமூகம்
சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தியவர். பல்வேறு திரைப்படங்களில் சமூக சிந்தனைகளை மையப்படுத்தி சமூக சிந்தனை கருத்துக்களை திரைப்படத்தின் மூலமாய் வலியுறுத்தியவர் அவர். அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் உண்டு. அதனால் தொடக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்தும் விலகி அரசியலில் பங்கேற்காமல் தனித்திருந்தார். ஆக மிகச்சிறந்த அவருடைய படத்தினுடைய பாடல்கள் கவிதை அரங்கேறும் நேரம், அந்த 7 நாட்களில் வரக்கூடிய அந்த பாடல், எண்ணி இருந்தது ஈடேற என்கிற அந்த 7 நாட்களில் வரக்கூடிய பாடல், முந்தானை முடிச்சு படத்தில் வரக்கூடிய அத்தனை பாடல்களும் 7 பாடல்களும் சிறப்பான பாடல்கள். அந்தி வரும் நேரம் என்கிற அந்த பாடலும், விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான் என்கிற பாடலும், வா வா வாத்தியாரே என்கிற அந்த பாடலும், இப்படி பல்வேறு செய்திகளை பல்வேறு பாடல்களை இசை பாடல்களை தந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவர் எடுக்கிற படங்களில் கதை, பாடல், இசையமைப்பு என எல்லாம் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். ஆக திரையுலகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகள் ஒவ்வொன்றாய் மறைந்து கொண்டே போகின்றன. திரையுலகம் இத்தகைய ஆளுமைகளை என்றைக்கும் நினைவில் வைத்திருக்கும். காரணம், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் மட்டும்தான் மண்ணுக்கு போகுமே தவிர அவருடைய உருவமும் அவருடைய உயரமும் இந்த திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் படங்களாக. நம் மனதில் அவர்கள் படங்களாய் விளங்குகிறார்கள். திரையுலகத்திலும் அவர்கள் படங்களாய் காட்சியளிக்கிறார்கள். பாக்கியராஜ் அவருடைய ஆன்மா இறைவனை அடைந்து நிம்மதி பெற நாம் வாழ்த்தி விடைபெறுவோம்.